ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய செய்தியுடைய தலைப்பு செல்ஃப் எக்ஸாமினேஷன். வாட் இஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன்? The study of one's own behavior and motivation. ஒரு மனுஷனுடைய தன்னுடைய குணாதிசயங்கள், என்னுடைய நடத்தை, என்னுடைய குறிக்கோளை நான் தெரிந்து கொள்வது தான் செல்ஃப் எக்ஸாமினேஷன். Number 2, self assessment. What is self assessment? Evaluating our own performance. நான் என்ன செயல்படுகிறேன் என்பதை அதை கொஞ்சம் கூட ஆலோசித்து ஒரு திறமைக்கு கொண்டு வருகிறதும், அடுத்தபடியாக என்னுடைய திறமைகள், ஸ்கில்ஸ் அகைன்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், ஒரு நேர்மையான நியாயமான வாழ்க்கை தரம் என்ன, அதற்கு தகுதியாக என்னுடைய அசஸ்மெண்ட், என்னுடைய செயல்பாடு, என்னுடைய ஒருங்கிணைப்பு, என்னுடைய கணிப்பு கரெக்டா இருக்குதா அப்படின்னு செக் பண்றதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட், செல்ஃப் அனாலிசிஸ். வாட் இஸ் த செல்ஃப் அனாலிசிஸ்? செக்கிங் அவுட் ஒன்ஸ் மோட்டிவ்ஸ் அண்ட் கேரக்டர். என்னுடைய குணாதிசயம் என்ன, என்னுடைய குறிக்கோள் என்ன, என்னுடைய வாழ்க்கை தரம், என்னுடைய குணாதிசயத்தினுடைய திறமைகளின் அந்தரிஷம் என்ன என்பதை கண்டுகொள்வதுதான் அனாலிசிஸ். இப்படி இந்த 3 காரியங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் அது ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறவர், ஒரு ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அந்த நியமங்களையும் கிரமங்களையும் நாம் கைக்கொள்ளாமல் போனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுக்கு முடியாது என்கிற ஒரு குறிக்கோளை கர்த்தர் ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னிருந்தாலும், ஆனால் மொத்தமாக பேசும் பொழுது, எகிப்திலிருந்து கொண்டு வரும் பொழுது கர்த்தர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அவங்களுக்கு கொள்கைகளை கொண்டு வர்றார். ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு வர்றார். எல்லாரையும் நீங்க ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகணும், ரட்சிக்கப்பட்டு தான் ஆகணும், சீர்திருத்தம் பண்ணிதான் ஆகணும், முறைப்படிதான் நீங்க வாழணும், ஆராதனை அனுசரிச்சுதான் ஆகணும், ஆராதனை சமயத்துல ஒருத்தர் வீட்டுல இருக்க கூடாது. இந்த மாதிரி எல்லா ரூல்ஸையும் கர்த்தர் அந்த 40 வருஷ ரூட்லயே கர்த்தர் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார். ஒவ்வொரு விசுவாசியும் தன்னுடைய வாழ்க்கையில செல்ஃப் எக்ஸாமினேஷன், செல்ஃப் அசஸ்மெண்ட், செல்ஃப் அனாலிசிஸ், இந்த 3 காரியத்தையும் நிறைவேற்றினா மட்டுமா நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்றது ஆசீர்வாதமாக அமையும் என்பதற்கு இந்த மெசேஜ் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஒருவேளை ஒரு ஊழியக்காரனா இருக்கிற நான் அப்படின்னு நினைச்சா அதுக்கு கிரமத்தோடு செலுத்த வேண்டும், செய்ய வேண்டும், அதற்கு தகுதியாக நடந்து கொள்ள வேண்டும், அதற்கு தகுந்த பொறுமையா இருக்க வேண்டும், ஆத்திரப்பட முடியாது, நினைச்ச மாதிரி கோபப்பட்டிருக்க முடியாது. நீங்க எவ்வளவு யூகிக்கலாம், உங்க இஷ்டம். ஆனால் நான் கிரமத்தோட தான் வாழலைன்னா நான் ஊழியக்காரனாக்க முடியாது, கர்த்தர் தகுதிப்படுத்த முடியாது. சோ இப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆண்டவருடைய சமூகத்துல அசஸ்மெண்ட்டும் அனாலிசிஸும் எக்ஸாமினேஷன் நாம் தினம் தினம் செய்து கொள்ளாவிட்டால் நான் ஒரு கிறிஸ்தவனாக வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதை கொஞ்சம் ஒரு ஸ்மால் எக்ஸ்பிளேஷன் கொடுத்து வசனத்துல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். வாட் இஸ் த அசஸ்மெண்ட், அனாலிசிஸ் ஆர் எனி டைப் ஆஃப் ஒரு கர்த்தருடைய பிள்ளை தன்னை சீர்திருத்திக் கொள்ள என்னென்ன காரியத்தெல்லாம் சரிப்படுத்தலாம் அப்படின்றது பார்த்தோம்னா, கேர்ஃபுல் எக்ஸாமினேஷன் ஆஃப் அவர் ஓன் பிலீஃப். நான் இதை நம்புறேன், இதை செய்யறது நல்லது நம்புறனா, இது செய்யக்கூடாதுன்றத நம்புறனா, இது செய்யறது பிரயோஜனமா இருக்கிறது அப்படின்னு நம்புறனா. சோ என்னுடைய நம்பிக்கை நம்ப வேண்டியதே இருக்க வேண்டும். To say whether they are good or bad. நான் செய்கிற எந்த ஒரு செயலா இருந்தாலும் அது நல்லதா கெட்டதா என்பதை சிந்திக்காமல் போனால் அது நம்முடைய வாழ்க்கையில செல்ஃப் எக்ஸாமினேஷனுக்கு பிரயோஜனம் இல்லாம போய்விடும். To identify areas in our life. நம்முடைய வாழ்க்கையில எந்த காரியத்துல நான் மீறி போறேன், எந்த காரியத்துல நான் கவனம் கெட்டு போறேன், எந்த காரியத்துல நான் கேர்லெஸ்ஸா இருக்கிறேன், எந்த விஷயத்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸே கொடுக்கறது இல்ல, எந்த விஷயத்துல நான் கெட்டு போறேன், எந்த விஷயத்துல நான் காரித்துப்பிக்கிறேன், எந்த விஷயத்துல நான் வீக்கா இருக்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலனா, என்னுடைய வீக்னஸ் என்ன அப்படின்றத நான் கண்டுபிடிக்கலனா அது என்னைக்காக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்காது. Number 3, evaluation or appraisal.
இவாலுவேஷன், தன்னைத்தானே என்ன நிலைமை இருக்கிறது நான் கண்டுபிடிக்கிறதோ, அப்ரைசல், என்னுடைய தகுதிகள், மேலான சிந்தைகள், நான் எண்ணுகிற எண்ணங்கள், என்னுடைய மேலான திறமைகள், நான் யோசிக்கிறேன் இதான் நல்லது இதான் நல்லது, நான் என்ன திறமையா செஞ்சிருக்கிறேனோ அது வெறும் நான் சொல்றதெல்லாம் கரெக்டா செய்யறதெல்லாம் கரெக்டா அப்படின்னா கொஞ்சம் கூட இவாலுவேஷன் பண்ணணும், அதுக்கு அப்ரைசல் பண்ணணும், எது எதுக்கு டிக்கு ரைட்டு, எது எதுக்கு தப்பு அப்படின்றது அப்ரைசல் கொடுத்துட்டு கடைசியில பார்க்கணும் எவ்வளவு தூரம் நம்ம வேல்யூஷன் ஆகுது அப்படின்றது அப்ரைசல் எடுத்தாதான் நமக்கு நியாயமா இருக்கும். அடுத்து டிவைஸ் எ சொல்யூஷன். வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அதை எப்படி சார்ட் அவுட் பண்ணா சால்வ் ஆகும், எப்படி ஒர்க் அவுட் பண்ணா அது சீர் பொருந்தும் அப்படின்றத சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அண்ட் ஃபிகர் அவுட், எப்படி பேசினால், எப்படி பேசாமல் இருந்தால், எப்படி நடந்தால், எப்படி இந்த கிரமத்தோடு செயல்பட்டால் என் ப்ராப்ளம் சால்வ் ஆகும் என்பதை சார்ட் அவுட் பண்ணணும், அதை ஒர்க் பண்ணணும். சோ இந்த இடத்துல இன்ஜினியர் டு ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு இன்ஜினியர் அப்படின்னு சொன்னா கடைசி கட்டமா ஒரு மனுஷன் ஒரு தொழிலை எவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியும், எவ்வளவு தூரத்துக்கு ஆராய முடியும், எவ்வளவு தூரத்துக்கு செயல்படுத்த ஒரு வினோதமான செயலுக்கு வர முடியும் அப்படின்றத ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு ப்ராப்ளமும் we need to engineer, அதை நுணுக்கமாக சீர்படுத்துகிற அளவுக்கு நாம் போக வேண்டும். அடுத்து ability to overcome challenges, நமக்கு வருகிற சவால்களை எப்படி சந்திப்பது, நான் சந்திக்கிறேனா, இல்ல தோத்து போகிறேனா, இல்ல ஓடி போகிறேனா, ஒரு பிரச்சனை வந்தவுடனே எஸ்கேப் ஆகிறேனா, அல்லது ஒரு பிரச்சனை வந்த உடனே இன்னொருத்தர குறை சொல்லி நான் எஸ்கேப் ஆடுறோமா, இத கொஞ்சம் யோசிக்கணும். யோசிக்காவிட்டால் நம்முடைய மரியாதையும் நம்முடைய வேல்யூ குறைஞ்சு போயிடும். in a more professional and impactful manner, அதாவது ப்ரொஃபஷனலா ஹேண்டில் பண்ணும். சொல்றதா கரெக்ட், அவங்க சரியில்லை, எப்பா பாரு அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லி நின்றா இன்னும் ஒண்ணு இல்லாத போர்டுக்கே இல்லாம போயிடலாம். அதனால நம்ம ப்ரொஃபஷனல் வே, ஒரு பெருந்தன்மையான வழியில நான் எப்படிப்பட்ட ஆளா இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட ஆளா இருக்க முடியும், ஒரு கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்தவன் எப்படிப்பட்டவனா இருக்க முடியும் என்பதை கொஞ்சம் கூட நம்ம ஆராய்ச்சி எடுத்தா மட்டும்தான் ஒரு ஊழியத்திலயோ வேலையிலயோ ஒரு கிச்சன்லயோ ஒரு சமையல்லையோ அல்லது ஒரு ஒழுக்கமான ஒரு எந்த ஒரு வேலையிலயோ அவன் தரமுள்ளவனாக இருக்க முடியும். அண்ட் டு ஹெல்ப் an individual to know extent of their abilities, உன்னுடைய திறமைகள் எவ்வளவு தூரத்துக்கு இருக்க முடியும், உன்னுடைய ஞானம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குது, உன்னுடைய படிப்பு, உன்னுடைய தேர்ச்சி, உன்னுடைய திறமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது என்பதை உன்னுடைய ஒவ்வொரு செயலால கண்டுபிடிக்கப்படும். அது எவ்வளவு தூரத்துக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னா நான் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும், நான் அனாலிசிஸ் பண்ணி தான் ஆகணும். சோ காட் அவர் மைண்ட்ஸ் என்ன சொல்லுது, காட் அவர் மைண்ட்ஸ், என்னுடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும், கார்டு பண்ணணும். வாட்ச்மேன் என்ன பண்றனோ அந்த மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணணும், அதை பத்திரப்படுத்தணும், அது அரைஞ்சு போகாதபடிக்கு, அது வேஸ்டா போயிடாதபடிக்கு, அல்லது காரித்துப்பப்படுகிற நிலைமை போயிடாதபடிக்கு அதை ரொம்ப பத்திரமா காத்துக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் அது நம்மை கெடுத்து விடும், நம்முடைய ஒரு ஆயுள் அச்சாரத்தையே நாசம் பண்ணி போட்டுடும். And to know what are the strength, weaknesses, செல்ஃப் அசஸ்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான், செல்ஃப் அனாலிசிஸ் போட்டா மட்டும்தான், செல்ஃப் எக்ஸாமினேஷன் பண்ணா மட்டும்தான் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸ் என்ன, எனக்கு என்னென்ன திறமை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்குது, எந்தெந்த வகையில நான் இம்ப்ரூவ் ஆகலாம் அப்படின்றது திங்க் பண்ண முடியும். இல்லாவிட்டால் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வழி இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு வழி இல்லை, வீக்னஸ் என்னன்னு தெரியாது, ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாது போயிடும். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துக்குள்ளாக இந்த காரியங்களை கொஞ்சம் நம்ம மனசுல வச்சுக்கிறது நல்லது. டு ஒர்க் ஆன் தி ஃபியூச்சர் growth, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் வளர்ச்சிக்கு என்ன நமக்கு தடையா இருக்கு தெரியுமா? நம்பர் 1, மிஸ்டேக்ஸ் ஆர் இக்னோர்ட், தப்புகளை பொறுப்பிலே எடுத்துக்கிறது இல்லை. நாம் செய்கிற ஒவ்வொரு தவறுகள் அத ஒரு கன்சிடரேஷன், ஒரு கணக்கிலே வச்சுக்கிறது இல்ல. போட்ட விடு, வேற என்ன ஆகுது, என்ன போகுது, அதுக்கு ஒரு பொறுப்பு, அதாவது ஒரு மதிப்பு கொடுத்து அதை கரெக்ஷன் பண்றது இல்ல. மிஸ்டேக்ஸ் of ignoring areas for improvement,
வாழ்க்கையில முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்புகளே இல்லாம போயிடுது. ஏன்னா மிஸ்டேக்ஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கிறது. நம்பர் 2, நாட் பீங் கன்சர்ன் அபவுட் ஃபீட்பேக் ஆஃப். நம்ம குறிச்சு யாரோ ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் எடுத்து எவ்வளவு தூரத்துக்கு நம்ம எல்லாம் பலப்படுறது நல்லது அப்படின்றத இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வழி பண்ணோம். அந்த ஃபீட்பேக்க கூட நம்ம என்ன எவ்வளவு கேவலமா பேசினாங்க பாரு, என்ன தப்பா பேசினாங்க பாரு, இப்படிதான் எடுத்துக்கிற மொழிய நம்ம அந்த ஃபீட்பேக் கொஞ்சம் மனசுல வச்சு எவ்வளவு தூரத்துக்கு இதுல இருந்து நான் விடுபட முடியும் என்பதை நான் சிந்திச்சால் மட்டுமே நான் பலன் அடைய முடியும். 3வது என்ன சொல்லுது? ஆல்வேஸ் கம்பேரிங் ourselves with others. எப்பொழுதுமே இன்னொரு ஆளை நாம் ஒத்து பார்க்கிறோம். அவங்க மாதிரி நான் இல்ல, இவங்க மாதிரி நான் இல்ல, அவங்க மாதிரி இல்ல, இப்படி கம்பேர் பண்றோம். You have to compare with the word of God. You have to compare always with God. You have to compare always with the Holy Spirit. You cannot compare with other people. இன்னொருத்தர் எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ, எப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவங்களோ, ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ, அவங்களோட வாழ்க்கை பரிசுத்தமோ இல்ல அசுத்தமோ நமக்கு தெரியாத பொழுது நாம் யாரை கம்பேர் பண்ணுவீங்க? நீங்க எதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? ஒரு ஊழியக்காரனா நீங்க இம்மிடியட்டா கம்பேர் பண்ணுவீங்களா? அவங்க கிட்ட எத்தனையோ குறை இருக்குமே. அதனால எதை கண்டு நீங்க கம்பேர் பண்ணுவீங்க? யாரையும் கம்பேர் பண்ணக்கூடாது. அவங்கள போல இவங்கள போல கம்பேர் பண்ண வேண்டாம். கர்த்தரை மாத்திரம் முதல்ல நின்று வசனத்தை மாத்திரம் முன்னால வச்சு அதை கம்பேரிசன் எடுத்து பலப்பட வேண்டும். சோ கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லுவேன், be intentional. பொறுப்பாக செயல்படுங்க. set aside a specific time to examine your own life. ஜெபத்திலே ஃபர்ஸ்ட் போன உடனே நான் கர்த்தாவே என்னை நானே சோதித்தறிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை நானே சிந்திக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை நான் மிதமாய் மேன்மையாக எண்ணாதபடிக்கு நான் தாழ்ந்து இன்னும் கொஞ்சம் கூட பலனடைய என்னை இன்னும் கர்த்தாவை கற்றுக்கொள்ள பாடங்களை தப்புகளையும் சீர்படுத்த எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டு சமூகத்திலே தன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாமினேஷன். 2வது பி ஸ்பெசிபிக். ஃபர்ஸ்ட் இன்டென்ஷனலா செய்யுங்க. கண்டிப்பா நான் ஆண்டு சமூகத்துல போயிட்டு என்னை ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்டென்ஷனலா செய்யுங்க. கண்டிப்பா ஆண்டு சமூகத்துல செய்யுங்க. நம்பர் 2 ஸ்பெசிபிக்கா நான் இதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும்ன்ற உறுதிப்பாடோட போங்க. ஸ்பெசிபிக்கா போங்க. as Holy Spirit to open your spiritual eyes to see what is going on in our life. என் வாழ்க்கை என்ன நடந்துருக்குது, என்னெல்லாம் நடக்குது, ஏது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா இல்லையா, முன்னேற்றம் இருக்குதா இல்லையா, அல்லது அதுல சோகம் இருக்குதா இல்லையா, இல்ல பெருமை இருக்குதா, அல்லது வீக்னஸ் இருக்குதா, அல்லது பயம் இருக்குதா, அதுல சோகம் அழகா இருக்குதா, ஒரு பிரயோஜனமே எல்லாம் இருக்குதா, இல்ல எல்லாமே பிரயோஜனமா இருக்குதா, அனலைஸ் பண்ணு. We need to think what is happening in our life. அது ஆவிக்குரிய கண்களை ஓபன் பண்ணும்படி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். கடைசியாக be a believer or be a saint. பரிசுத்தவானாக இருங்கள், அல்லது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள chosen-ஆக இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டுவார். Hallelujah. We should be a believer or the saint or the chosen, either of these 3. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை நடத்த போதுமானவர். Hallelujah. ஸ்தோத்திரம். உற்சாகத்துக்காக எரேமியாவின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது மடமடன் யார் வேணாலும் வாசிக்கலாம். ப்ளீஸ், எனி லாங்குவேஜ் ப்ளீஸ். 33:3. Yeah, that is what God says. And first 2 Corinthians chapter 13:5. 2 கொரிந்தியருக்கு அது 3 அத்தியாயம் 5 வசனம். ஆமென். 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 ஸ்தோத்திரம். வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40-41. நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடப்போம். நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடப்போம். ஆமென். சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோடு கூட சேர்ந்து நானும் படிக்கிற பாடம் இது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள் இனி எதுனா கத்துக்க வேண்டியதா இருக்குதா, இனி எதுனா கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரா, இல்ல எதனாவும் நம்ம கேர்லெஸ்ஸா இருந்து அந்த ஒரு தண்டனை நம்ம அனுபவிச்சு நிக்கிறோமா, ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கறதுல இன்னும் படிக்காத கேர்லெஸ்ஸா விட்டுக்கிறோமா, அதனால தான் நம்ம தேடி தேடி ஒவ்வொரு சப்ஜெக்டா சொல்லி கொடுக்குறோம். கிறிஸ்தவனா இருந்தா நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா நமக்கு நல்லது. ஏன்னா நம்ம நித்திய ஜீவன் வரைக்கும் போறோமே.
அட் த மோஸ்ட் அல்டிமேட்க்கு நம்ம போறோமே. அப்போ நம்ம வந்து ஏதோ ஒன்று படிச்சோம், ஏதோ ஒன்று பண்ணோம், கர்த்தர் இழுத்துன்னு போடுவாருன்னா இது நான் குதிரை வண்டியா இல்ல மாட்டு வண்டியா நினைச்ச மாதிரி போயிடுறதுக்கு கர்த்தர் நம்மளுக்கு அப்படியே எடுத்த உடனே அப்படியே ஸ்பாட்ல அப்படியே ஒரு 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 செகண்ட்ல ஆண்டவர் சமூகத்துல எடுத்துக்கிற விஷயமாச்சே. அப்போ நம்முடைய பரிசுத்தம்ன்றது நம்முடைய வாழ்க்கைன்றது எவ்வளவு தூரத்துக்கு இருக்கணும், அதை கொஞ்சம் நம்ம சிந்தித்துதான் ஆகணும். சோ அதனால எவ்ரிடே ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம இது சொல்றோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், எப்பொழுதுமே ஒரு ஒரு கேட்டலாக் மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் வசனத்தை. இது வந்து எப்பாவது நாங்க ஃபாஸ்டிங் பிரேயர்ல யூஸ்வலா இந்த வசனத்தை எல்லாம் போட்டு ஒருத்தர் சொல்லுவோம். சம்டைம்ஸ் தி செயின் பிரேயர், அதாவது 5 நாள் 10 நாள் செயின் பிரேயர்ஸ். காலையில யாருக்கு வசதிக்குது நீ அந்த டைம்ல உங்க வீட்டுல ஜெபம் பண்ணிக்கணும், அதை விட்டு வேற ஒருத்தர் வேற ஒரு வீட்டுல எந்த டைம்ல ஜெபம் பண்ணணும். இப்படி செயின் பிரேயர்ஸ் எல்லாம் சில நேரத்துல பண்றது உண்டு. அந்த நேரத்திலயும் இந்த கேட்டலாக்ஸ் உங்ககிட்ட கொடுத்துருவோம். அப்போ நம்ம இதை வச்சு ஜெபம் பண்ணினே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், நம்மள பலப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோம் நம்ம கண்டுபிடிச்சா போதும் சார், நம்ம மனசுக்கு தெரிஞ்சா போதும், இன்னொருத்துக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல. நான் யார் என்பதை என் மனசுக்கு தெரியணும்னா இந்த மாதிரி வசனங்கள் மட்டும் எழுப்பாவும். அதனால தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். So 1 Corinthians chapter 11:28 வாசிங்க. ஆமென் ஆமென். தன்னைத்தானே சோதிக்கணும், அவ்வளவுதான். இது இன்னொருத்தர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே வசனத்தை அதை வந்துருக்குது. அதனால நீங்க மறுபடியும் யாராவது ஒருத்தர் எடுத்து வாசித்தலாம். ஆமென் ஹல்லேலூயா. சோ இந்த கேட்டலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வாசிங்க. ஆமென். ஆமென். சங்கீதம் 26:2 வாசிங்க. ஆமென். கொஞ்சம் உங்க பைபிள் எடுத்து படிங்க. உங்க பைபிள் எடுத்து படிச்சா எனக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் ஸ்லோ ஆயினுக்கிறேன். உங்க பைபிள்ஸ் யூஸ் ஆகணும், சபை கொண்டு வர்றது பிரயோஜனம் ஆகணும்னு தான் நான் விரும்புறேன். அதனால நீங்க யாருன்னா எடுத்துங்க. அதனால தான் முன்னாலே வருது இல்லைங்களா, நீங்களே யாருன்னா ஒருத்தர் மாத்தி மாத்தி படிக்கலாம். எரேமியா 17:9. வாசிங்க வேற ஒருத்தர். ஆமென் ஸ்தோத்திரம். Psalms 139. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ரொம்ப அழகா ஸ்பெஷலா இந்த இடத்துல உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க விரும்புறேன். இப்போ இன்னைக்கு வாசிக்க போகிற வசனத்துல எல்லாம் அதிகமான 40% சங்கீதத்துலதான் இருக்கும். இது எது குறிக்குதுன்னா, டேவிடினுடைய வாழ்க்கை, தாவீதுனுடைய வாழ்க்கை வந்து ஏன் கர்த்தர் ஈவன் ஆஃப்டர் ஒரு மிஸ்டேக் எல்லாம் பண்ணிட்டாலும் கூட காலமெல்லாம் அவன் வேதனை அனுபவிச்சவனாகவும் எந்த இடத்துல இருந்தாலும் அவன் நிம்மதியாவே வாழல, குடும்பத்திலயும் நிம்மதியா வாழல, பிள்ளைங்களையும் வாழ விடல, மனைவியும் கிட்டையும் அவன் சமாதானமா இருக்க முடியல, தேசத்துல கூட அவன் ஆறுதலா இருக்க முடியல. அவங்க மாமனாராக்கட்டும் யாராக்கட்டும் அவங்களுக்கு இடைஞ்சலாவே தான் இருந்தாங்க. இவன் ஒன் ஆஃப் த பர்சன் நம்ம படிச்ச பரிசுத்தவான்களிலே அதிகமான வருஷம் கர்த்தர் சமூகத்துல அதிகமாய் கெஞ்சுறவனும் அதிகமாய் ஜெபிக்கிறவனும் முடிஞ்ச அளவுக்கு பாடியாவது ஆறுதல் படலாம் அப்படின்னு நினைச்சா அது தாவீதா இருக்க முடியும். அதனால வேத புத்தகத்துல நீங்க எங்க வேணா பாருங்க, தாவீதுக்கு ஆண்டவர் ஒரு செப்பரேட் எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருப்பார். தாவீதுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் எக்ஸெப்ஷனல் ஒரு கிராண்ட் கொடுத்துட்டே இருப்பார். ஏன்னா அவன் உள்ளம் ஆண்டவரை விட்டு கொஞ்சம் கூட நீங்கல. ஸ்தோத்திரம். அவன் எப்பொழுதுமே he was attached, ஆண்டவரோட அட்டாச் ஆயிருந்தான். போர் செய்யறான், எல்லாத்தையும் பண்றான், எதுவா இருந்தாலும் சரி அவன் வாழ்க்கையில ஆண்டவரை மட்டும் மறக்கவே இல்லை. அவன் ஆண்டவருக்கு துதிக்கணும்ன்றதுக்கு அவன் தான் எடுத்துக்காட்டு, ஆண்டவரை ஆராதிக்கணும்ன்றதுக்கு அவன் தான் எடுத்துக்காட்டு, ஆண்டவருக்கு நோக்கி பாடணும்ன்றதுக்கு அவன் தான் எடுத்துக்காட்டு, ஆண்டவருக்காக வாழணும்ன்றது அவன் தான் எடுத்துக்காட்டு.
இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இந்த தன்னை ஆராய்ந்து, அதாவது என்ன சீக்கிரட்னா தன்னை ஆராய்ந்தும் அனாலிசிஸ் பண்றதும் அசஸ் பண்றதும் இதெல்லாமே தாவீது கிட்ட அதிகமா தினம் தினம் எந்த நேரத்தில் இருந்தபடினாலே ஆண்டவர் எப்பொழுதுமே அவன் உள்ளத்தை தான் கூடவே வச்சுக்கினார். தாவீதை மட்டும் அவன் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே இல்லை. நீங்க எங்க வேணா டெஸ்ட் பண்ணுங்க, எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாங்க, அவங்க எல்லாம் ஒரு லீடர்களா இருந்தாங்க, ஒருத்தரும் அவங்கவுங்க தலைமையில என்ன கொடுத்தாங்க இருந்தாங்க. ஆனா இவன் மட்டுமே ஆண்டவர் சமூகத்துல போராடிக்கினே இருப்பான், எப்போ ஜெபிச்சுக்கினே இருப்பான், எப்போ ஆண்டவர் சமூகத்துல வேண்டிக்கினே இருப்பான். சந்தோஷமாக்குறோன்ற நினைக்கவே மாட்டான், என்னைக்குமே ஆறுதலாக்குறோம் நினைக்க மாட்டான், அவன் குடும்பத்துல சமாதானமாக்குறேன் அப்படின்ற அவன் காட்டிக்கவே இல்லை. என்னைக்குமே உண்மைதான், அவன் ஹிஸ்டரியே உண்மைதான். நான் இன்னொரு முறை எப்பனா அப்ரஹாம் சொல்ற மாதிரி உங்களுக்கு டேவிடுக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க, ஆண்டவரும் ரொம்ப அழகா பேசுவார். அவங்ககிட்ட பேசும் பொழுது வேற யாருக்கும் அந்த மாதிரி பேச மாட்டாரு, தாவீதுக்கு மட்டும் தான் பேசுவார். நீ ஆடு மேய்ச்சிருந்த நான் இருந்த காலத்திலிருந்து உன்னை கூப்பிட்டு உன்னை நான் மேல உயர்த்திட்டேன்டா. ஆண்டவர் தெளிவா சொல்லுவார். ஒரு குழந்தை கிட்ட பேசுற மாதிரி, ஒரு நண்பன் கிட்ட பேசுற மாதிரி கர்த்தர் பேசுவார். எத்தனையோ இடத்துல பேசுவார், ஒரு இடத்துல இல்ல பல இடத்துல பேசுவாரு. எப்படின்னா, உன்னுடைய ஜெபத்தை எப்பவுமே நான் கேட்டேன், உனக்கு எதிரியா இருந்தவங்கள உனக்கே தெரியாது நான் காப்பாத்திருக்கிறேன், உனக்கு விரோதமா இருந்தவங்க யாரையுமே உனக்கு விரோதி இருக்கக்கூடாதுன்னு உன்னுடைய கத்தில வெட்டப்படும்படி உனக்கு நான் விட்டு கொடுத்திருக்கிறேன். ஒவ்வொருத்தரோட லைஃப் உன் கையில கொடுத்திருக்கேன். அப்படின்னா பாவத்தையும் அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சீர்படுத்துறத உன் கையில கொடுத்திருக்கிறேன் நானு. அதனாலதான் வெட்டுறதையும் குத்துறதையும் சாவடிக்கிறத வச்சு தேவாலயமும் தாவரம் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு உன்னை வச்சு நான் சபையை கட்டல. அன்று சொல்வாரு, எத்தனை வைஃப் வேணும் நீ என்கிட்ட கேட்டிருக்கணும்டா, உனக்கு வேணுமா, இன்னும் உனக்கு வேணும்னா நான் கொடுத்திருப்பேன்றார். ஆண்டவர் வார்த்தை ரொம்ப தெளிவா பேசுவார், பைபிள்ல ரொம்ப கிளியரா இருக்கும். உனக்கு இன்னும் வேணும்னா நான் கொடுத்திருப்பேன், ஆனா இந்த தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு பாரு, இந்த மாதிரி தப்பு பண்ணிருக்க கூடாதுன்னு பாரு. எவ்வளவு க்ளோஸா ஆண்டவர் பழகுறாரு தம்முடைய ஆட்களோடுனா. இன்றைக்கு நாளுக்கும் வேதனையும் துக்கத்தையும் பரிதாபத்தை அனுபவிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவனோடு க்ளோஸா இருக்க முடியுமானால் கர்த்தரும் கூட ரொம்ப க்ளோஸா பேசுவார், க்ளோஸா பழகுவார். கபடி எல்லாம இருந்துடணும், நீங்க குழந்தைங்களா இருந்துடணும், பெரிய ஆளுகளா ஆக்ட் பண்ணக்கூடாது. தலைக்கு மீறாதீங்க, விட்டு கொடுங்க, எல்லாத்திலையும் நீங்க விட்டு கொடுத்துருங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, அவர் ஒரு வார்த்தை சொன்னா அப்படியே ஸ்பாட்ல வருவாங்க போர் பேர். ஆனாலும் இதெல்லாம் தேவையே இல்லை என்பார் ஆண்டவர். கடலை பார்த்து அதட்டுறாருங்க, அலைய பார்த்து பேசுறாருங்க, ஆனா ஒருத்தன் காரி துப்புறான் சைலண்டா இருக்கிறாருங்க. என்னங்க நம்ம ரோஷம் எல்லாம் எப்படி எல்லாம் எங்கிருந்து போகணும் சொல்லுங்க? நமக்கு இருக்கிற அந்த பெருமை எல்லாம் எங்க போகணும் சொல்லுங்க? அவர் பிலாத்து கேட்கிறாரு, என்ன நீ உண்மையிலே இஸ்ரவேலின் ராஜாவே அக்கா ஆயாமன்னு சொல்றாரு, நீ சொல்றபடிதான்றாரு. அவன் இஸ்ரவேலின் ராஜான்னு போட்டான், எழுத்து போட்டான். மத்தவங்க சொன்னாங்க, நோ 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 தான் சொன்னதாக போடுன்றாங்க. நோ 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 அவன் இஸ்ரவேலின் ராஜான்றான். அவன் சொல்றான், அவன் போடுறான், அந்த எழுத்து கூட போடுறான். வாயில சொல்லிடலாம் சார், எழுத்து போட முடியாது. ஸ்கிரிப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வாயில பேசலாம் எந்த கதையும், எழுத்துல போட்டுட்டா நீ மாட்டிக்குவேன். அந்த எழுத்துல கூட அவன் போடுறான். ஆண்டவரே கர்த்தர் சொல்றான், என்ன வேணும் கேளு. ராஜா சாவ போறான், தாவீது சாவ போறாங்க. ஆண்டவர் அவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், தாவீதுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். பிளஸ் ஜனங்களும் எவ்வளவு கோஆபரேஷன் பண்றாங்கன்னா, ராஜாவுக்கு ஒருத்தர் உதவி செய்யறதுக்கு, அதாவது பர்சனலா உதவி செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு 16 வயசு பொண்ணு கல்யாணம் பண்றாங்க சார். நமக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் அதை கூட கர்த்தர் நடத்தி வைக்கிறாங்க. மனைவியாக அறியவில்லை,
அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் சமூகத்துல அந்த பாசமும் பரிவசமும் ஆண்டவர் மேல நேசமும் அந்த அன்பும் அந்த ஒரு கிறிஸ்தவ பிள்ளை, நான் ஆவிக்குரிய பிள்ளை, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ற அந்த ஒரு கருத்து நம்ம கிட்ட இருந்தா என்னைக்குமே நம்ம சரண்டர், எல்லாத்துக்குமே நம்ம சரண்டர். அப்படி விட்டு கொடுத்தா ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே. இல்லாவிட்டால் ஒரு காலமும் நம்ம முன்னேறது வாய்ப்பே கிடையாது. ஒரு நாளும் நம்ம எல்லாம் முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றத கொஞ்சம் மனசுல வச்சுங்க. we should be like David. பாடம் படிக்கணும் ஐயா, படிக்கணும் ஐயா. அவன் கெஞ்சறான், ஆண்டவர் ஒரு வாட்டி எழுதுறது தப்பாயிடும் சொல்லிட்டா ராஜாக்கள்ல எழுதுறது எல்லாத்தையும் மறுபடியும் 1 நாளாகவும் 2 நாளாகவும் கருத்து போட்டிருப்பார். ರಾಜಕಲ್ಲಿ ಏನು ಒಬ್ಬೊಬ್ಬ ವ್ಯಕ್ತಿಯನ್ನು ಓಡಿಸಿದ್ರು ಸಹ ಅವರು ಮೊದಲನೇ ವೃತ್ಯಂತ, ಎರಡನೇ ವೃತ್ಯಂತದಲ್ಲಿ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ ಅದನ್ನೇ ಬರೆದಿರ್ತಾರೆ. ಎರಡನೇ ಸರಿ ಕೂಡ ಸರಿಯಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು ಎಂಬ ಒಂದು ಅರ್ಥದಿಂದ ಮಾಡಿರ್ತಾರೆ. அற்புதமா கர்த்தர் எழுதுவார். சுவாசியே, தாவீது கிட்ட இருந்து ஓரளவுக்கு நல்ல காரியங்களை நம்ம கத்துக்கலாமா? இன்னைக்கு அவன்தான் நிறைய பேச்சு. ஏன்னா அவத்தான் தன்னை ஆராய்ந்து பார்க்கிறான். யாரு 51ஆம் சங்கீதம் இவ்வளவு ஓப்பனா எழுதுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். 51ஆம் சங்கீதத்தை யார், எந்த சபை, அதாவது பைபிள்ல இருக்கிற ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் ஓப்பனா எழுதியிருக்கிறாங்க? அது சொல்லுங்க பார்க்கலாம். வெறும் டேவிட் மட்டும் தான் அவ்வளவு ஓப்பனா தன்னுடைய குடும்பமும் தான் வாழ்க்கையும் தன் ஜீவனம் எல்லாத்தையும் தாழ்த்தி அவ்வளவு சரண்டர் பண்ணி அதனுடைய விளைவுகள் இப்படி எல்லாம் இருக்குதே, என்னை ஆசீர்வதிய கர்த்தாவே, என்னை தாழ்த்தி தாழ்த்தி போடுவான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீ முன்னேற வேண்டுமானால் நீ ஒன்றும் இல்லாமல் போக, ஒன்றுமில்லை. கர்த்தர் என்னை பயன்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்துல கர்த்தர் என்னை பயன்படுத்தும். விட்டு கொடுங்க பாருங்க. லக் அப்படியே லக்கு நீ சொல்லலாம், அப்படியே பம்பர் கர்த்தர் கொடுப்பார். நீ விட்டு கொடுத்து பார், உன்னை தாழ்த்தி பார், உன்னை சரண்டர் பண்ணி பார். கர்த்தர் அப்படியே தூக்கி தூக்கி உன்னை உயர்த்தி கொடுப்பார். பொருள்களை ஆஸ்தி அப்படியே உன் வீட்டுல 10 தூக்கி போடுவார். ஆண்டவர் நிறைய பொருள்களை போடுவார். நிறைய அனுபவிக்க ஆசீர்வாதங்கள் கூட பணத்தை தானாவே வந்து அக்கௌண்ட்ல வரும்படி ஏதோ சோர்சஸ் கர்த்தர் கிரியேட் பண்ணுவார். சுவாசிங்க, புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரம். பைபிள் இருந்து வாசிங்க. சங்கீதம் 119:59 பைபிள் இருந்து வாசிங்க ப்ளீஸ். ஆமென் ஆமென். 1 கொரிந்தியர் 11:31 யாராவது பைபிள் இருந்து படிங்க. டைம் இருந்தா பாரு, டைம் இருக்குது. 1 தொந்தரவு. ஆமென். ஸ்தோத்திரம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யோபு 13ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ், வெரி குட். ஆமென். ஆம் கர்த்தா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 4:4. வெரி குட். வாசிங்க, படிக்காதவங்க படிங்க கொஞ்சம். Psalms 32:3-5. Lord, I pray to you again and again, but I did not talk about myself. So I only became weaker and more miserable. Yes. Every day you made my life harder for me. Yes. I became like a dry land in the abundance of the night. Yeah. But then I decided to confess my sin to the Lord. I stopped reading my sin and told you about my sin. Yes. And you gave forgiveness. எஸ், கர்த்தர் மன்னித்தார். நன்றி, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சங்கீதம் 77:6 யாருன்னா புதுசா ஒருத்தர் எடுங்க. எந்த லாங்குவேஜ்ல படிங்க? படிங்க. Let me remember my song in the night. Let me meditate in my heart. Then my spirit made me diligent search. எஸ். சுவாசியே, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அப்பா, தங்கச்சிங்களே, பெரியவங்களே, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அட்லீஸ்ட் வீட்டுல ஒரு 2 பாட்டினுடைய அடியாவது பாடு. 2 பாட்டினுடைய அந்த 2 ஸ்டான்ஸ், ஒரு ஸ்டான்ஸாவது பாடுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதோ ஒண்ணு வீட்டுல சத்தம் போடுங்க. உங்க ரூம்ல ஏதோ ஒரு சத்தம் போடுங்க. ஒண்ணும் இல்ல, ஸ்தோத்திரமாவது சத்தம் போடுங்க. அந்த வீட்டுல இருக்கிற எட்டி பார்த்து நிக்கிற அந்த குட்டி சாத்தான் கூட ஜன்னல்ல எட்டி பார்த்து அப்படியே ஓடிடும்.
சொல்லுங்க. சின்ன ஒரு பாட்டு பாடுங்க, சின்ன ஒரு கோரஸ் பாடுங்க. அந்த துணை சவுண்ட் வரணும் வீட்டுல. ஆவிக்குரிய சத்தம் இருந்தா அங்க அந்நிய ஆவி வராது. புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுக்குங்க. பிளீஸ் பிளீஸ். 119 சங்கீதம் 59 வாசிங்க. ஆமென், ஆமென். ஜெரமியா முக்கியமா வாசிங்க 31. Yeah. You had punished us, we hung our heads in grief, Yeah. we get ashamed and disgraced because we sin when we get angry. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இள வயதுல நமக்கு ஒருவேளை அறியாம இருக்கும் பொழுது நம்ம எத்தனையோ வேதனைகளையும் நிந்தைகளையும் சுமந்திருக்கிறோம். சால்ரைட். ஆனால் கர்த்தரை இப்ப பலப்படுத்தி இருக்கும் பொழுது நம்ம கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தாழ்த்தா கர்த்தர் நம்ம உயர்த்தலாமே, கர்த்தர் நம்மளை பலப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. புலம்பல் அப்படின்ற புத்தகத்துல கூட ரொம்ப முக்கியமான 3:40 வாசிங்க. லெமெண்டேஷன்ஸ் 3:40 வாசிங்க. சீக்கிரம் பாரு, முடிச்சிடலாம். அவ்வளவுதான். 11:10 ஆச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். எசேக்கியேல் கூட வாசிங்க 18:27-28. But if a wicked person Yeah. turns away from the wickedness Yes. they have committed and does what is just and right, Hmm. they will save their life. Hmm. Because they consider all the offenses they have committed Yes. and turn away from them. Amen. That person will surely live, they will not die. Praise the Lord. இன்னைக்கு ஒரு ஆவிக்குரிய சாவு நமக்கு வராது. சரியான பிரகாரமான சாவு நமக்கு வராது. இன்னைக்கு உலக மனுஷனுக்கு ஆலோசனை இல்ல சார். புரியுதுங்களா ஐயா? போறாங்க, இது வணங்குறாங்க, அது என்னன்னு புரியல, கொடுக்கறத கொடுக்கறாங்க, அது வந்துடுறாங்க. அவங்கள போயிட்டு சமாதானப்படுத்துறதுக்கோ, ஒரு ஆறுதல் படுத்துறதுக்கோ, தைரியப்படுத்துறதுக்கோ, ஒரு குஷியா ஒரு பாடல் பாடுறதுக்கோ பிலிம் வச்சுதான் யூஸ் பண்ண முடியும். அவனுக்கு வேற வழி இல்ல. அங்கேயும் மோசம் தான். அது கூட அவனை சோகத்தா படுத்தும். இல்ல அவன் குடிச்சு பார்க்குவான், இல்ல ஸ்மோக் பண்ணி பார்க்குவான், என்னென்னையோ டிராமா பண்ணி பார்க்கறான். எது பார்த்தாலும் அவனுக்கு ஆறுதல் அடைறதுக்கு வாய்ப்பே அங்க வர்றது இல்லை. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைய எந்த நேரத்திலும் எந்த நிமிஷத்திலும் ஒரு செகண்ட் கூட பிரயோஜனம் உள்ள வார்த்தை உங்ககிட்ட இருந்து போறோம். ஒரு ஆவிக்குரிய வார்த்தைகளும் ஆவிக்குரிய வசனம் இடத்துல வர யார வேணாலும் உயிர்ப்பிக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைங்க யோசிங்க. நம்மளால நிச்சயமா மத்தவங்க பிரயோஜனத்தான், ஒருவேளை அவங்க உன்னால எனக்கு பிரயோஜனம் ஆச்சு சொல்ல மாட்டாங்க. உங்களுடைய வார்த்தை ஆறுதலா இருந்துச்சு சொல்ல மாட்டாங்க. டோன்ட் வரி. அதனுடைய எஃபெக்ட் மட்டும் தெரியும். நல்லா எஃபெக்ட் வந்து கண்டிப்பா தெரியும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீச்சர் எதுவுமே கோஆபரேஷன் இல்ல, ஒரு மாதிரி அடமெண்டாவே அப்படியே இருப்பாங்க ஓவரா. ஏன்னா அவங்க கிறிஸ்தவத்தை அவங்க ஏத்துக்கல, அங்கீகரிக்கிறது இல்ல, முடியறது இல்ல. அந்த டைம் கேம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம், மாமியார் மருமக ப்ராப்ளம், வீட்டுல இருக்க முடியல, டக்குன்னு வீட்டை விட்டு ஓடு. போயிட்டு அங்க போயிட்டு ஒரு வாரம் இருக்கும். ஹஸ்பண்ட் வேணும் வந்தா நீ என்கிட்ட வா, இல்லைன்னா வேணாம். வெரி மிசரபிள். அட் த டைம் ஆல்சோ நம்ம போன் பண்ணி பேசுவோம். மேம் நாங்க ஜெபிக்கிறோம், தைரியமா இருக்கு. உங்களுக்கு முக்கியம் நீங்க ஹஸ்பண்ட் வீடு தான். நீ எவ்வளவு நாளைக்கு அம்மா வீட்டுல இருந்தாலும் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. என்ன இருந்தாலும் நீ வாழ்ந்த இடத்துக்கு நீ வந்து ஆகணும். வந்த இடத்துல நீ இருந்துதான் ஆகணும். இதுக்கு வேற வழி கிடையாது. நாங்க ஒண்ணு ப்ரேயர் பண்றோம் அப்படின்னு ஒண்ணு மடம் திங்க் பண்றாங்க. பல முறை செகண்ட் அட்டம், 3 அட்டம், 4th அட்டம், எத்தனையோ முறை ட்ரை பண்ணி கட்சியில எவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சு தெரியுமா? Now is the 3rd, 4th year பிரேயர். அவங்க சொல்றாங்க, பசங்களோட கூட அவங்கள சொல்றாங்க, சீக்கிரமா வந்து அசம்பிளியில நிக்கிறாங்க. தானா பிரேயர் பசங்க பண்றப்ப அவங்களும் கரெக்டா பண்றதுன்னு அந்த அம்மா தான் ஆகும். மற்றவங்க எல்லாத்தோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு வீட்டுக்கு வராங்க. சார் எங்களுக்காக பிரேயர் பண்ண. நம்ம கேட்டு வர்றது இல்லை, நம்ம சொல்றது நம்ம செய்யற கடமைனா நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், வேற ஒண்ணும் இல்லையா. சிம்பிள் மேட்டரு. என்ன நான் ஜெபம் பண்ண வேண்டியதுதான். ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே இல்லையா, நமக்கு நம்பிக்கை அவ்வளவுதான்.
ஆனா கிரியை நடந்ததுனால இப்ப என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா பர்த்டே ஆயிட்டா ஓடியாடுறாங்க, ஒரு மேரேஜ் டே ஆயிட்டாக்கோ 2 பேரும் புருஷனும் லீவ் போட்டு வராங்க, வராங்க, அங்க கொஞ்சம் ஸ்வீட்டும் காரம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு ஜெபம் போறாங்க, ஜெபம் பண்ணின்னு போறாங்க. ஃபோர்ஸ் பண்றாங்க, ஹஸ்பண்ட கூப்பிட்டுக்கின்னு நிக்க வச்சு சார் வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே யோசிக்கும், ஆசீர்வாதம் கர்த்தர் நம்ம காலில் விழுறாங்களே அப்படின்னு சங்கடமா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கைய என் கால போட்டு அமுக்குறாங்க. ஹஸ்பண்ட் கைய புடிச்சுக்கின்னு அந்த அம்மா என் காலை போட்டு அமுக்குறாங்க, தொட்டு கும்பிடு அப்படின்னு. அந்த பையன் குனியரா, ஆனா செய்ய தெரியல, அந்த குழந்தைய கூட புடிச்சு அமுக்கி காலை தொட வைக்கிறாங்க. நம்மளுக்கு சங்கடம் தெரியுது, ஆனா அவங்களுக்கு ஃபீல் ஆகுது, எஸ் ஏதோ ஒரு பிளெஸிங் இருக்குது, ஏதோ ஒரு வகையில இருக்குது. சுவாசியே, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய மாட்டாரா? உன்னை கொண்டு நன்மை செய்ய மாட்டாரா? உன்னை கொண்டு மத்தவங்களுக்கு செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை வரணும் நமக்கு தெரிய வேண்டாம், ஆனால் கர்த்தர் செய்ய வைக்கிறார். உங்களால அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு என்பதை அவங்க ஃபீல் பண்றாங்க சார். ஃபீல் பண்ணாதான் வருவாங்க சார், இல்லைன்னா வரமாட்டாங்க சார். அவ்வளவு ஈஸியா அவ்வளவு வரமாட்டாங்க. புரிஞ்சுங்க, கர்த்தரோட தயவு. நேற்று ஒரு சாவாச்சு போயிருந்தோம், பிரெட் வாங்கிட்டு போய் ஒரு மாலை வாங்கிட்டு போயிட்டு கொடுத்து, யாரும் பிரேயர்கள் கேட்டாக்கா இன்னும் ஒரு 1 hour நாங்க எடுத்துருவோம், நாங்கெல்லாம் பர்ன் பண்ண போறோம் அப்படின்னு. எதனா பண்ணுங்க, நாங்க ஜெபம் பண்றோம்னு அந்த இடத்துல எல்லா டீச்சர்ஸும் நாங்களும் போயிட்டு ஒரு நல்ல பிரேயர் பண்ணிட்டு வந்தோம். எதுக்காக? நாம் நம்முடைய தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரையும் படைத்தார், நமக்கு தான் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க யாரா படிச்சாங்க அவங்க கணக்கு வேற. ஆனா கர்த்தர் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் படைத்து ஆசீர்வதித்தார். நம்முடைய கடமை நம்ம செய்யறோம், தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கோ. ஒரு கடமை நீங்க செய்யுங்க, உங்களுடைய சாட்சியின் பிரகாரம் என்ன செய்யணுமோ செய்யுங்க. எல்லாரையும் நம்ம கணக்கு போடுவானா, யார் உண்மை பொய் நியாயம் தப்பு எல்லாத்தையும் வேணவே வேணாம். இதெல்லாம் எடுத்தாக்க நமக்கு நரம்பு வீக் ஆயிடும். வேண்டாம், கர்த்தருக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும் அதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கே 1000 பிரச்சனை, உங்களுக்கு 1000 போராட்டம், உங்களுக்கே 1000 பண பிரச்சனை, 1000 விதமான பிரச்சனைங்க உங்க வீட்டுல உட்காந்து சும்மா தேவையில்லாத தலையில போட்டுக்கின்னு எதுக்கு நீங்க அவஸ்தைப்படுறீங்க? வெறும் ஜெபம் பண்ணுங்க, தாழ்ந்து போங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையை செய்யும். உங்களை தொட்டவங்க சொல்லப்படுவாங்க, சோத்திரம் பண்ணுங்கப்பா. ஹல்லேலூயா. உங்களை பார்த்தவங்க ஆசீர்வாதம் படிப்பாங்க. ஹல்லேலூயா. உங்க கிட்ட வந்து கெஞ்சி ஜெபம் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா விசேஷமா அற்புதத்தை பெற்றுவாங்க, விசேஷத்தை அற்புதம் பெற்றுவாங்க சார். உங்களுக்கு தெரியாம வேண்டாம், அவசியமே வேணாம். கர்த்தர் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்களுக்கு நல்ல எக்ஸாம்பிள் ஒண்ணு தெரியும். புத்தி தெளிந்த போது தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனை பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு, நானோ பசினால சாகுறேன். எழுந்து தகப்பனிடத்துல போய் அப்படியே டிராமா நடக்குது, அப்படியே ரிஹர்சல் நடக்குது. எப்படின்னா, நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே பரத்துக்கு விரோதமாய் முக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். ரிஹர்சல் நடக்குது, டிராமா ரிஹர்சல் நடக்குதுங்க. இனிமேல் உம்முடைய குமாரன் சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, உம்முடைய கூலிக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள வேண்டேன். Hallelujah. We should have so many rehearsals in our life. Assessment வேணும், அனாலிசிஸ் வேணும், செல்ஃப் எக்ஸாமினேஷன் வேணும். ரிஹர்சல் நடக்குது, ரிஹர்சல் கொடுக்கறான். நான் போவேன், எங்க அப்பாவை பார்ப்பேன், ஆண்டவருக்கு விரோதமா உமக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டேன், கூலிக்காரர்களுக்கு எவ்வளவு சாப்பாடு இருக்குது, நான் இப்படி ஆர்டர் வரனேன், மன்னிச்சு நான் கேட்பேன். ரிஹர்சல் வேணும். That is what the prayer. அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். அதுதான் நான் தேவனிடத்தில் நான் பேசிக்கொள்கிற பேச்சு. ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என் குடும்பத்தை மன்னியும், நான் செய்த இந்த காரியங்களை மன்னியும், அந்த காரியத்தை மன்னியும், தெரிந்துக்கிறேன், நான் மாறுகிறேன், மாத்துங்க. கர்த்தர் நிச்சயமாய் அந்த ரிஹர்சல்ல கர்த்தர் மதிக்கிறார். அவன் போறான், அந்த ரிஹர்சல் போதும் சார். சார் அந்த மனசுல நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க இல்லையா, அப்பவே கர்த்தர் அவங்க அப்பாவை ரெடி பண்ணிடுறார். நீ எப்போ ரிஹர்சல் எடுக்கிறியோ உங்க உள்ளத்துல, அப்பவே அந்தராகிய கர்த்தர் அப்பாவோடு பேசுறார். மகன் வர்றான்,
உன்னுடைய வாஞ்சைக்கு மேல உன்னுடைய மகனை நான் கொண்டு வந்து உன் எதிரில் நிறுத்துவேன். அவன் முதல்ல போன மாதிரி இல்லை, அவன் இப்பொழுது சேஞ்ச்டு பர்சன், அசஸ்ட் பர்சன், அனலைஸ்டு பர்சன், எக்ஸாமின்டு பர்சனா அவன் வரப்பான். அங்க இருக்கிறவனுக்கு அருமை தெரியல, இருக்கிறவனுக்கு அனுபவிக்க தெரியல, இருக்கிறவனுக்கு அதனுடைய மேன்மை தெரியல. இப்பொழுது வந்தவன் தான் அந்த மேன்மையை அனுபவிக்கிறான். புரிஞ்சுக்கணும். ஆசீர்வாதங்கள், நன்மைகள், பொருளாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் அன்பினாலும் ஜனங்களுடைய ஆதரவாலும் இன்றைக்கு நிரப்பப்படுகிறவன் மனம் திரும்பினவன், அசஸ் பண்ணுவன் மட்டும் தான். எவ்வளவு ஒரு ஆறுதல் பாருங்க. இருக்கிறவனுக்கு எல்லாமே இருக்கிறனால அந்த அருமை தெரியல, நோ ப்ராப்ளம். கர்த்தர் அந்த எடுக்கிற நம்ம தீர்மானம் தான் முக்கியம். நம்முடைய வாழ்க்கையில என்ன நம்ம விட்டு கொடுக்கிறோமோ, என்ன நம்ம தாழ்ந்து போகிறோமோ, எதுல நம்ம கீழ்படுகிறோமோ அதுதான் வாழ்க்கை, அதுதான் பணம், அதுதான் பொருள். சாமி, கீழ்படிதல் இஸ் ஈக்குவல் டு பணம், பொருள், ஆஸ்தி, ஆவிக்குரிய பலம். ஹல்லேலூயா. அசஸ் பண்றது நம்ம அறிஞ்சு அதுக்கு சீர்படுறது மட்டும்தான் பணம், பொருள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், செல்வம். ஆல் ஈக்குவல் டு. இப்படி கீழ்ப்படியும் பொழுது மட்டுமே ஆசீர்வாதம். we need to assess. சோ கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சமூகத்திலே நாம் ஜெபிச்சு 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 ஸ்தோத்திரம் 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 அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 31, 23ஆம் வசனத்திலிருந்து 31. ನಿಮಗೆ ತಿಳಿಸಿಕೊಟ್ಟ ಉಪದೇಶವನ್ನು ಕರ್ತನಿಂದ ಹೊಂದಿದೆನು. ಅದೇನೆಂದರೆ ಕರ್ತನಾದ ಯೇಸು ತಾನು ಹಿಡಿದುಕೊಟ್ಟಲ್ಪಟ್ಟ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ದೇವರ ಸ್ತೋತ್ರ ಮಾಡಿ ನುಡಿದು, ಇದು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿರುವ ನನ್ನ ದೇಹ, ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಹೀಗೆ ಮಾಡಿರಿ ಅಂದನು. ಊಟವಾದ ಮೇಲೆ ಆತನು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಪಾತ್ರೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು, ಈ ಪಾತ್ರೆಯು ನನ್ನ ರಕ್ತದಿಂದ ಸ್ಥಾಪಿಸುವಾಗುವ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯನ್ನು ಸೂಚಿಸುತ್ತದೆ. ನೀವು ಇದರಲ್ಲಿ ಪಾನ ಮಾಡುವಾಗೆಲ್ಲ ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪಾನ ಮಾಡಿರಿ ಅಂದನು. ಈ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿಂದು ಈ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಾನ ಮಾಡುವಷ್ಟು ಸಾರಿ ಕರ್ತನು ಮರಣವನ್ನು ಆತನು ಬರುವ ತನಕ ಪ್ರಸಿದ್ಧಿಪಡಿಸುತ್ತೀರಿ. ಹೀಗಿರುವುದರಿಂದ ಯಾವನಾದರೂ ಅಯೋಗ್ಯವಾಗಿ ಕರ್ತನ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಿಂದರೆ, ಇಲ್ಲವೇ ಆತನ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಪಾನ ಮಾಡಿದರೆ, ಅವನು ಕರ್ತನ ದೇಹಕ್ಕೂ ರಕ್ತಕ್ಕೂ ದ್ರೋಹ ಮಾಡಿದವನಾಗಿರುವನು. ಪ್ರತಿ ಮನುಷ್ಯನು ತನ್ನನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿಕೊಳ್ಳುವವನಾಗಿ ಆ ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ತಕ್ಕೊಂಡು ತಿನ್ನಲಿ, ಆ ಪಾತ್ರೆಯಲ್ಲಿ ಕುಡಿಯಲಿ. ಏಕೆಂದರೆ ಕರ್ತನ ದೇಹವೆಂದು ವಿವೇಚಿಸದೆ ತಿಂದು ಕುಡಿಯುವವನು ಹಾಗೆ ತಿಂದು ಕುಡಿಯುವುದರಿಂದ ನ್ಯಾಯ ತೀರ್ಪಿಗೊಳಗಾಗುವನು. ಈ ಕಾರಣದಿಂದಲೇ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಹು ಮಂದಿ ಬಲಹೀನರು, ರೋಗಿಗಳು ಆಗಿದ್ದಾರೆ. வாசிங்க இன்னொரு வசனம், இன்னொரு வசனம். எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில பானம் பண்ணுகிறானோ, அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலே புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலே அபாத்திரமாய் போதனம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினைக்கு வரும்படி போதனம் பண்ணுகிறார். இதனை கொஞ்சம் உங்களிலே அநேகர் பலவீனரும் வேறு உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நிச்சயம் அடைந்திருக்கிறார்கள். நம்மை தாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படப்படவும். தேங்க்யூ ஐயா. இந்த மாசத்துக்கு ஒரு முறை நம்ம சபையில வச்சிருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு முறை வைக்கலாம், தினமும் வைக்கலாம். அப்போஸ்தலர் காலத்துல அதாவது பாருங்க, இப்போ உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆகுது வச்சுங்களேன், உங்களுக்கு சர்ச்சஸுக்கும் இருக்காது. உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா சர்ச்சஸ் இருக்காது, ஆராதனைகள் உங்களுக்கு கிடைக்காது. கிரமத்தோடு நீங்க போயிட்டு சர்ச் மாதிரி போய் அட்டெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பெல்லாம் வராது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் எந்த வீட்டுல எந்த ஆராதனை நடந்தாலும் அங்க கம்யூனியன் கொடுத்துருவாங்க. எந்த வீட்டுல என்னைக்கா இருந்தாலும் சரி ஆராதனை நடக்கும்போது கம்யூனியன் கொடுக்கணும், நடத்துருங்க. அப்ப என்னன்னா, என் தேவன் சமூகத்துல எடுத்துக்கொள்வதற்கு முன்பதாக இந்த லாஸ்ட் சான்ஸ் எனக்கு கிடைக்குமா, நான் கம்யூனியன் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழிவாங்க. அப்போதான் அந்த உபத்திர காலத்துல எல்லா நாளும் நீங்க எப்போ சான்ஸ் கிடைக்குது அப்பெல்லாம் நீங்க கம்யூனியன் எடுத்துனே இருக்கலாம். ஏன்னா தேவனுடைய ஐக்கியம்,
அப்பதான் உங்களுக்கு அருமை தெரியும். ஐயோ கர்த்தாவே, இவ்வளவு உபத்திரத்தை நானு சீக்கிரமா வந்துடும் ஆண்டவரே, என்னை இமைப்படுத்துற எத்தனை ஆண்டவரே, போதப்பா இந்த உபத்திரம் என்ன அப்படின்ற சூழ்நிலை வந்துடும் பாருங்க. அப்போ செகண்ட்ல கர்த்தாவே நீ வந்துடும் கெஞ்சற காலம் வந்துடும். அப்போ எந்த நேரத்துல வேணாலும் உங்களுக்கு கம்யூனியன் இருக்கும், எந்த நேரத்துல வேணாலும் ஆசீர்வாதம் இருக்கும். இத கொஞ்சம் நீங்க புரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது, சேஃப்டியா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சோ கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய கர்த்தருடைய ரத்தமும் அவருடைய சரீரம் நம்ம சரீரத்தோட இணைஞ்சு, அதுதான் நமக்கு ஒரு சேஃப்டி. இங்கே அப்படியே ஆறு போய் பரண்டு தள்ளியும் போவோம், ஆனா நீ காப்பாற்ற. இதான் இதோட சீக்ரெட். ஏன் அந்த கம்யூனியன், அந்த ரத்தம், அந்த சரீரம் அப்படின்றதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னா, எப்படி ஆகலாம் நீங்க சொல்லலாம், லக்கு நான் வந்துட்டப்பா, லக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் கிளீனா உன்னை பிடிச்சி வச்சிருக்கிறாரு, உன்னை பத்திரம் படுத்துறாரு. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம கிட்ட இருக்கு. நான் நம்பணும், நீங்க நம்பணும். சோ அப்படி கர்த்தராகிய தேவன் நம்மை திருவிருந்தின் மூலியமாய் நம்முடைய மனசாட்சிக்கு விரோதமா நம்ம செயல்படாதபடி எல்லாவற்றிலும் ஒப்பு கொடுத்து, இயேசு கிறிஸ்து எப்படி பெரிய தேவனா இருந்து அவர் ஒரு மனுஷனுக்கு கீழே கூட தன்னை ஒருமையாக்கி தன்னை தாழ்த்தி போட்டார். அந்த ஒரு தாழ்மை இன்றைக்கு எவ்வளவு லைஃப்ல நம்ம வந்தாலும் நம்ம கத்துக்கிறது எப்பவுமே நல்லது. அது கொஞ்சம் படிக்கிறது நம்ம நல்லது, தாழ்ந்து போறது நல்லது. இதுக்கு மேலேயும் நம்ம மாசம் திருவிருந்து கொடுத்தும் கூட நம்ம கேர்லெஸ்ஸா இருந்தோம்னா நம்ம தண்டனைக்கு தப்பி கொடுத்து வாய்ப்பே இல்லை. சுவாசியே, ஆண்டவராகிய கர்த்தர் தாவீது மேல எவ்வளவு அன்பு வச்சாரு, எவ்வளவு தயவு வச்சாரு. அவன் மேல அன்பு அப்படியே டைரக்டாவே அவன் மேல கணக்காவே இருக்கிறாருங்க. பெலிஸ்தர் நாட்டுல இருக்கிறான், அங்கே கணக்குல இருக்கிறாரு. மாமனார் எதிரில சாப்பிட்டுங்கிறாங்க. சாப்பிட்டுங்கிறப்போ எழுத்தன் கூட உட்காந்துக்கின்னு எல்லாமே குஷியாவே சாப்பிட்டுங்கிறப்போ இவரு அவ்வளவு திறமைசாலி, ஒரு குள்ள மனுஷன். இப்படி ஏச்சு, அதாவது இவ்வளவு ஏச்சு அவன் அந்த இவனுக்கு மேல சவுலுக்கு முன்னாடி அவங்களாம் பாதிதான் இருந்தாங்க. தாவீதாவுக்கு இவங்க எல்லாம் பாதிக்கு கம்மி தான் இருக்கிறாங்க, அவ்வளவு வளரைவன். ஆனாலும் அவன் எடுத்து அடிக்கிற அடி பாருங்க, சவுத்துல போய் பொத்திக்கு நிக்குது. வசனம் அப்படி சொல்லுதுங்க, வசனம் சொல்லுது. அவன் எடுத்து ஈட்டில அடிக்கிறான், அது போய் அவ்வளவு தூரத்துல இருக்கிற சவுத்துல பொத்திக்கு நிக்குதுங்க. அந்த பெரிய இது உள்ள கீழே கெடபாருன்னு சொல்லலாமா, ஈட்டின்னு சொல்லலாமா? ஈட்டி எத்தனை பேர் பார்த்தோமோ? அட்லீஸ்ட் இந்த காலத்துல ஒரு பெரிய கெடபாருன்னு சொல்லாமே, பொத்தி நிக்குதுங்க. நான் யோசிப்பேன், என் தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு க்ளோஸா தாவீது கூட இருந்தாருன்னா, அவனுடைய வீரியம், அவன் கோபம், அவனுடைய எரிச்சல், அவனுடைய பிசாசனுடைய பலன் இவ்வளத்தையும் எடுத்து அவன் போடும் பொழுது அந்த ஸ்பீடுக்கு ஸ்பீடா ஆவியானவர் போய் தாவீதை புடிச்சு ஈர்த்த போட்டு இத போய் குத்த வைக்கிறாங்க. இப்படி நீ எக்ஸ்பிளனேஷன் புரிஞ்சுக்கலன்னா நம்ம எல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஒரு கர்த்தருடைய பிள்ளைங்க எவிடன்ஸ் கொடுக்கவே முடியாது. ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளவு தூரத்துக்கு நமக்கு ப்ரொடெக்ஷன், நம்மள அறியாத எத்தனை முறை நம்மளை காப்பாத்திடுறாரு தெரியுங்களா? நமக்கு தெரியறது இல்ல. எவ்வளவு ஆபத்திலிருந்து காப்பாத்துறாரு உங்களுக்கு தெரியல. கர்த்தர் நிச்சயமாய் நம்மை எக்ஸாமினேஷன், அசஸ்மெண்ட், அனாலிசிஸ், இது மூணுத்தையும் நம்ம தினம் நம்ம காப்பாத்திக்கணும். கர்த்தர் ஒருபோதும் நாம் தவறா விழுறதுக்கு வாய்ப்பில்லை. நம்ம கர்த்தருக்குள் பலப்படுறதுக்கு வாய்ப்பு. தேவன் நம்மை பலப்படுத்தும். ஜெபம் செய்யலாமா?